எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.4 சொல்லித் தர போகிறேன். இப்போ 7.4ல் வந்து இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருந்தாலும் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு 7 ஃபார்முலா இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபார்முலா வீடியோலையும் எல்லா எக்ஸசைஸ்க்கும் உள்ள இன்டகிரேஷன் ஃபார்முலா ஒரு 50 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதையும் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருந்தால் 1/2a log ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. integral dx by a square minus x square na 1/2a log of a plus x by a minus x. So x minus a square இருந்தாலும் a square minus x square different formula, confuse பண்ணிக்காதீங்க. So integral dx by x square plus a square na 1/a tan inverse x by a. So இதே வந்து இது ரூட் இல்லாமல் இருக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட் இருந்தால் இந்த ஃபார்முலா வரும். ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ வரும். dx x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா லாக் ஆஃப் திஸ் வரும். ஸோ இது வந்து px ப்ளஸ் q ஃபார்மில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏபி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இன்டகிரேட் 3x ஸ்கொயர் பை x பவர் 6 + 1 dx. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆல்ரெடி எக்ஸசைஸ் 7.2லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதையும் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ x பவர் 6ன்னு இருந்ததுன்னா இப்போ எக்ஸ் கியூப் இதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டகிரல் 3x ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 3 2 சார் 6 வர்றதுனால நம்ம இது எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மில் தான் இருக்கணும். அதனால் வந்து லெட் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணுன்னா எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்கும். டிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி. ஸோ இந்த ஃபார்ம் இந்த 3x ஸ்கொயர் டிஎக்ஸ் இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த மெத்தட் இப்போ இதில் எல்லாமே டி அசியூம் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இன்டகிரல் டிடி பை 3x கியூப் வந்து டீன்னு அசியூம் பண்ணியிருக்கனால இது டி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா, இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலாலாம் எழுதுகிறேன் நான். இப்போ இது வந்து இன்டகிரல் dx by x ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதுக்கு வந்து ஃபார்முலா 1/a tan இன்வர்ஸ் x by a. ஸோ இதில் வந்து x இருக்கிற இடத்துல t இருக்கிறனால இப்போ இந்த ஃபார்முலா தான் இங்கே இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/a இருக்கிற இடத்துல 1 இருக்குது. 1 வந்து 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ 1/1 tan இன்வர்ஸ் t by 1. ஸோ tan இன்வர்ஸ் இப்போ 1/1 வந்து 1 தான். டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் எக்ஸ் கியூப். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next second sum. Integral 1/√1 plus 4x square dxன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மில் தான் இருக்கணும். ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால இப்போ ரூட்குள்ளேயே வந்து 4 வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தால் இது வந்து 1/4ன்னு ஆகும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ இப்போ இந்த √4 வந்து 2வை வெளியில் எடுத்துட்டோன்னா இன்டகிரல் இப்போ √4 வந்து 2ன்றனால 1/2 வெளியில் எடுத்துடணும். இன்டகிரல் dx பை ரூட் ஆஃப் 1/4 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதாக இந்த ஃபார்முலா தான் வருது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இப்போ ஏ இருக்கிற இடத்துல 1/2 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவே நம்ம இந்த சம்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் ரூட்டில் இருக்குது. ரூட்டில் இருந்ததுன்னா வேறு ஃபார்முலா தான். ஸோ ரூட்டில் வந்ததுன்னா ஃபார்முலா எழுதுகிறேன்.
integral dx by root x square plus a square log of modulus of x plus root x square plus a square. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது. ஸோ 1/2 இன்டகிரேட் பண்ணுறப்போ எக்ஸ் log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல இப்போ 1/2 இருக்கிறதுனால 1/4. ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 1/2 log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 4 வரும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே போடுறேன். 1/2 log ஆஃப் இப்போ ரூட்குள்ளே இருக்கிறனால √4 வந்து 2. இப்போ இந்த ஸ்டெப் எப்படி வரும்னா எக்ஸ் ப்ளஸ் √4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை √4 வந்து 2ன்றனால 2 வரும். இந்த எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே 2x ஹோல் டிவைடட் பை 2ன்னு ஆகிடும். 1/2 log ஆஃப் 2x ப்ளஸ் √4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ இது வந்து log m by n, அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. log m by n இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா log m மைனஸ் log n எழுதலாம். ஸோ இதை வந்து 1/2 log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 2x ப்ளஸ் √4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1/2 log 2. ஸோ இது மாதிரி எழுதிக்கலாம். log m மைனஸ் log n சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இந்த டேர்மை கான்ஸ்டன்ட் சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எல்லாமே சேர்த்து 1/2 log ஆஃப் 2x ப்ளஸ் √4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இது சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next third sum. Integral dx by root of 2 minus x whole square plus 1. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் இருக்கணும். ஸோ இங்கே 2 minus xன்னு இருக்கிறனால சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். லெட் 2 minus x equal to t. ஸோ இதோடைய 2 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு. ஸோ மைனஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் 2 0 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் டிடி பண்ணுறோம். ஸோ இப்போ இதை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த இன்டகிரேஷனில். ஈக்குவல் டு மைனஸ் டிடினால மைனஸ் இன்டகிரல் டிடி டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 minus x வந்து டீன்னு அசியூம் பண்ணியிருக்கனால டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து 1 ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்டகிரல் dx by இப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆன்சர் வந்து இப்போது லாக் ஆஃப் இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இப்போ டி இருக்கிறனால டி ப்ளஸ் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த டி வந்து நம்ம என்னென்ன அசீவ் பண்ணியிருக்கோம் 2 மைனஸ் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு இது வந்து ஃபார்முலா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இது. ஸோ இது ஃபார்முலா நான் தனியாக போடுறேன் பாக்ஸ் மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது மைனஸ் லாக் ஆஃப் டி இருக்கிற இடத்துலலாம் 2 minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 minus x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 minus x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் இருந்ததுன்னா இப்போ லாக் ப்ராப்பர்ட்டியில் வந்து லாக் எம் பவர் என்ன என் லாக் எம்னு வரும். ஸோ இந்த என் வந்து -1 இருக்கிறனால இது பவரில் போச்சுன்னா இப்போ லாக் எம் பவர் -1 ஆகிடும். ஸோ இதை வந்து மைனஸ் சைன் பவரில் தான் போகும். ஸோ லாக் 2 minus x ப்ளஸ் ரூட் ஆஃப்
ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பவரில் வந்து மைனஸ் 1 இருக்குது. பவரில் மைனஸ் இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ லாக் ஆஃப் 1 by 2 minus x plus root of 2 minus x whole square plus 1 வரும். So plus c. So இதுதான் final answer. Next fourth sum. Integral dx by இது ரூட்டில் தான் இருக்குது 9 minus 25 x square. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் 25 இருக்கக்கூடாது. அதனால் ரூட்டில் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கணும். அதனால் 25 ரூட்குள்ளேயே வெளியில் எடுத்துக்கலாம். 25 வெளியில் எடுத்தோன்னா இங்கே வந்து என்ன ஆகும் 9 by 25 ஆகிடும். இப்போ இங்கே வந்து 25 காமனாக வெளியே எடுத்துட்டனால எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ இதில் ரூட் 25 வந்து 5. ஸோ அதனால் இன்டகிரல் இப்போ கான்ஸ்டன்ட் வெளியே போட்டுக்கலாம் 1 by 5 dx divided by root of இப்போ 9 by 25 3 9 வந்து 3 ஸ்கொயர் 25. ஸோ 3 by 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மில் இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ அந்த ஃபார்முலா எழுதுகிறேன் இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இன்னும் வந்து sin inverse of x by a. ஸோ இது இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு 1 by 5 இருக்குது. அப்புறமா a இருக்கிற இடத்துல இப்போ 3 by 5ன்னு இருக்கிறனால sin inverse of எக்ஸுக்கு எக்ஸ்ன்னே போட்டுக்கலாம் பை ஏக்கு பதில் 3 by 5 எக்ஸ் பை ஏன்றனால. இப்போ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா மேலே போய்டும். ஸோ 5x by 3ன்னு ஆகிடும். இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு 1 by 5 இருக்குது. sin inverse of 5x by 3 plus c. So இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். இன்டகிரல் 3x by 1 plus 2x power 4. dx. ஸோ இதுவும் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ணோம். இந்த எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலான்னா இன்டகிரல் 3x by 1 plus 2 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். அந்த எக்ஸ் இங்கே இருக்கிறனால மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து லெட் இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx ஈக்குவல் டு dt. இப்போ இங்கே எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கிறனால எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் வந்துடும் 1 by 2 dt. ஸோ இப்போ இதை தான் இந்த இன்டகிரேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல 1 by 2 dt போனோம். அதனால் by 2 dt டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் வந்து டீன்னு அசியூம் பண்ணியிருக்கனால டி ஸ்கொயர். ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்கணும். அந்த 2 இங்கே இருக்கக்கூடாது. அதனால் 2வை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இங்கே 3 by 2 இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. இங்கே இருக்கிற 2வை வெளியில் எடுத்துட்டோன்னா இன்டகிரல் டிடி பை இங்கே வந்து 1 தான் இருக்கிறனால 1 by 2ன்னு ஆகிடும் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இது வந்து அகைன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் தான் வேணுன்றனால இந்த 1 by 2வை வந்து இப்போ ஆல்ரெடி 3 by 4ன்னு இருக்குது. இன்டகிரல் dt by 1 by 2வை 1 by root 2 ஏன்னா ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 தான். அதனால் 1 by root 2 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபார்முலா இப்போ நான் எழுதுகிறேன். நான் இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலா 1 by a tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த சம்க்கு யூஸ் பண்ணுறோம். ஏ இருக்கிற இடத்துல 1 by root 2 இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 3 by 4 இருக்குது. 1 by ஏ இருக்கிற இடத்துல 1 by rootன்றனால 1 by root 2
tan இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ t பை ஏ இருக்கிற இடத்துல 1/√2. ஸோ இது ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் போச்சுன்னா மேலே போயிடும். இப்போ இந்த ஸ்டெப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 இன்ட்டு √2 tan இன்வர்ஸ் இது √2 t ஆகிடுது. ஸோ இதில் வந்து 4 வந்து 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். இந்த 2 அகைன் √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஒரு √2 கேன்சல் ஆகிடும். இப்போ 3/2√2 tan இன்வர்ஸ். இப்போ t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இந்த சம்மில் x² அசியூம் பண்ணியிருக்கிறதுனால √2x². ஸோ ப்ளஸ் c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.